பலமில்லாது உன்னை வாழ்த்தி வழிபடும் தொண்டனேன் உன் செழுமலர் பாதம் காண தெண்டிரை நஞ்சமுண்ட குழகனே போலவில்லை புத்தனே மாத்தாயுள்ள அழகனே ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயே. எல்லாம் வல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவருளாலும் கர்மயாதின குருமணிகளினுடைய குருவர்களை சிந்திக்கின்றோம். இன்றைய நாள் ஒரு நன்னாள். திருக்கோயில்கள் தோறும் நித்திய பூசை நடைபெற வேணும். அது நித்திய பூசை, நைவேத்தியம், காமிகம் என்று இரண்டாக சொல்லப்படுகிறது. நித்திய பூஜையை தான் நாம் நைவேத்தியம் என்று சொல்கிறோம். காமிகம் என்பது விருப்பத்திற்காக என்னென்னலாம் நம்ம மனசில் நினைக்கிறோமோ அது பிரார்த்தனை முடிந்த பிறகு அதுக்காக செய்கிறது காமிக பூஜை. இந்த உலக நலன் கருதி சிவாமிர்த சங்கத்தின் மூலமாக வருடத்திற்கு ஒரு முறை நம்முடைய திருப்பரங்குன்றம் ராஜா பட்டர் அவர்களின் ஸ்கந்த ஒரு பாடசாலையின் மூலமாக பழைய மாணாக்கர்கள் எல்லாம் சேர்ந்து திருப்பணி நடைபெறாத திருக்கோயில்களை தேர்ந்தெடுத்து அதிலே அபிஷேகம் செய்யப்பட்டு உடனடியாக அந்த கோயில் கும்பாபிஷேகம் திருப்பணி தொடங்குவதற்குரிய நிலைகளை அடைகிறது. அந்த வகையில் இங்கே திருப்புள்ளமங்கை, இது சப்தஸ்தானம், சக்கரப்பள்ளி சப்தஸ்தானங்களில் ஒன்றாக திகழ்கிறது. புள்ளமங்கை ஊர் பெயர். 7 மங்கைகள், சப்தமங்கை என்று, சப்த மாதாக்கள், சப்த கன்னியர்கள் என்று அவங்க தான் பிள்ளைத்தமிழ் பாடுகின்றவர்களுக்கு தெரியும், பிள்ளைத்தமிழ் படித்தவர்களுக்கு தெரியும். அந்த குழந்தையை காப்பாற்றுறது யாருன்னா சப்த மாதாக்கள், அவங்க தான் அதை காப்பாற்றுவாங்க. அந்த வகையில் இந்த சப்த கன்னியர்கள் பூஜித்தது இந்த 7 ஊர் தலங்கள். ஊர் பெயர் திருப்புள்ளமங்கை, கோயில் பெற ஆலந்துறை. ஆலந்துறையப்பர், ஆலந்துறை அதுவே என்று ஞானசம்பந்த பெருமான் வருகின்ற போதே அதை பாடினது. ஆலவாயாவதும் இதுவே அப்படின்னு சொன்னார். இடைமருதி ஈதோ என்று ஊர் எல்லையில் பாடினதெல்லாம் அது மாதிரி குறிப்பு இருக்கு. அது மாதிரி இங்கே ஆலந்துறை அல்லியன் கோதையம்மன். இது திருவாரூரில் 2 அம்பாள், கமலாம்பிகை, அல்லியன் கோதையம்மன். பிள்ளையை திருப்புறவிட்டிருக்காள் அந்த அம்பாள். அல்லியன் கோதை ஆகத்து ஒரு பாகம் புண்ணியரை தொழுவாரும் புண்ணியரை என்று நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்திருக்கிறார். அதனால் அல்லியன் கோதை பாகனால இதை யாரெல்லாம் வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களெல்லாம் புண்ணியர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ருத்ரன் நமக்கு 11 ருத்ரன்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 108, அதில் 11 பிரதானமாக நம்ம கொண்டு இருக்கின்றோம். அதனால் இதில் நம்முடைய வேதங்களில் திரை என்று 3 இருக்கு, எஜிர் சாமம் என்று சொல்லப்படுகிறது. அந்த 3 வேதங்களில் மையமாக இருப்பது எஜிர் வேதம். எஜிர் வேதத்தில் மையமாக இருப்பது ஸ்ரீருத்ரம். ஸ்ரீருத்ரத்தில் மையமாக இருப்பது 6ஆம் பாகத்தில் சிவாயச்ச சிவதராயச்ச என்று வருது. அதே மாதிரி தேவர் மூவருடைய தேவாரம் தான் முதலில் நமக்கு சப்தகோடி மந்திரங்களாக தொகுக்கப்பட்டது. அது தேவர் குரலும், திருநான் மறைமுடிவும், மூவர் தமிழும், முனிமொழியும், கோவை திருவாசகமும், திருமூலர் சொல்லும், ஒரு வாசகம் என்று உணர் என்று அவை பாடியிருக்கிறார். அதனால் மூவர் தமிழ் என்று தான் நம்ம போற்றோம். அதில் மையமாக இருப்பது நாவுக்கரசருடைய பதிகம். அது திருக்குறுந்தொகை. அது 51 பதிகங்கள். அதில் மையமாக இருப்பது 6ஆவது பாடல். அது இங்கே நம்ம பாடுற வழியில் திருப்பாலைத்துறை அந்த தளத்தில் 6ஆவது பாடலில் விண்ணினார் பணிந்தேத்து வியப்புறும் மண்ணினார் மறவாது சிவாய என்று எண்ணினாருக்கு இடமா பண்ணினார் அவர் பாலைத்துறையரை என்று நாவுக்கரசரும் நமக்கு சொல்லியிருக்கார். அதனால் இது தமிழ் வேதமாகவும் அதை வடமொழி வேதமாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அதில் அந்த ருத்ரம்
மிக சிறப்பு வாய்ந்தது. இது எதுக்காக பண்ணுறாங்கன்னா உலக சேமத்திற்காக. அஞ்சி போய் கடிமெடியே அடலோம்பும் அப்போது திங்களூரில் ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசர் உயிர்ப்பித்து கொடுத்த அப்பூதி அடிகளாருடைய மகனை உயிர்ப்பித்து கொடுத்த தலம் இருந்தது. அதனால் அங்கே சொல்லும்போது அவர் நித்தியாட்சி பண்ணிட்டு இருந்தார். எதுக்காகன்னா உலகத்தில் தீமைகள்லாம் நடைபெறாமல் இருப்பதற்காக யாகம் வளர்க்குறாங்க. புகைகள்லாம் எந்த அளவுக்கு ஆனால் இதில் 96 வகையான மூலிகைகள்லாம் போட்டு மந்திரங்கள் சொல்லி யாகம் வளர்க்குறாங்க. அதனால தான் ஞானசம்பந்தர் கோயில் பதிகத்தில் பாடும்போது கற்றாங்கு எரியோம்பி கலியை வாராமே செற்றார் வாழ்த்தில்லை சிற்றம்பலமேய முற்றா வெண்திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரே பற்றா பாவமே படப்பை படுத்தெங்கும் பசுவேட்டு எரியோம்பி சிறப்பர் வாழ்த்தில்லை சிற்றம்பலமேய என்று ஞானசம்பந்த பெருமான் அதிகத்தில் பாடுறாரு. அதனால் உலக சேமத்திற்காகத்தான் இந்த கோமங்கள் நடக்கிறது. இந்த கோமத்தில் இருந்து அந்த புகையை யார் சுவாசித்தாங்கன்னா உடம்புல உள்ள 4444 நோய்கள் நீங்குகிறது. அந்த தீர்த்தத்தை குடித்தோம்னா நமக்கு அகால மரணம் வராது. அங்கே தீர்த்தம் கொடுக்கும்போதே சொல்லுவாங்க அகால மிருத்யு அகாலமுத்தியாரணம் சர்வ வியாதி நிவாரணம் என்று சொல்கிறாங்க. அதனால் அந்த தீர்த்தத்தை நம்ம சாப்பிட்டுட்டு வெளியில் புறப்படும் போது அந்த தீர்த்தம் சாப்பிட்றவங்க அவங்களால அகாலமான இப்போ எங்கே பார்த்தாலும் வெறும் இந்த 2 வீலர் ஆக்சிடென்ட்டு தான் அதிகமாக இருக்குது. இவங்கெல்லாம் ஒழுங்காக கோயிலுக்கு போகிறதில்லை. அதனால் கோமுகத்தில் அந்த அபிஷேகம் ஆக்கும்போது அந்த தீர்த்தத்தை எடுத்து சாப்பிடணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கோமம் உலக நலன் பொருட்டு செய்யப்படுகின்ற நம்முடைய ராஜா சிவஸ்ரீ ராஜா பற்று அவர்கள் மாணவர்கள் எல்லாம் ஏதேனும் ஒரு இது மாதிரி நல்ல காரியங்கள் கோயில் திருப்பணி செய்கிறது. படித்த இடத்துக்கு குருநாதர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணுங்கிற ஒரு பொறுப்பில் மாணவர்கள் எல்லாம் பழைய மாணவர்கள் சேர்ந்து இது மாதிரி ஒவ்வொரு கோயில்களில் சிறப்பாக பல நாட்கள் பல கோயில்களில் இப்போ பிரசாதம் எல்லாமே மடப்பள்ளியில் நெருப்பு பார்த்தே பல நாட்களான கோயில்கள்லாம் இருக்குது. ஆனால் அப்படியெல்லாம் இப்போ உத்தரவு போட்டிருக்காங்க. இருந்தாலும் அதுவும் நடைபெறணும்னு நம்ம பிரார்த்திப்போம். நல்லபடியெல்லாம் மடப்பள்ளியில் வேலை செய்யணும்னு. அதனால் இந்த இதுகளுக்காக உலக சேமத்திற்காக லோகா சம்ஸ்தா சுகினோ பவந்து. அதனால் வாழ்க அந்தனர் வானவர் ஆணினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் வாழ்க ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையம் துயர் தீர்க்கவே. வையம் துயர் தீர வேண்டுமே. ஆனால் இதெல்லாம் ஒழுங்காக நடக்கணும். அதனால் தான் பிராமணேக்கோ அப்படின்னு தான் அவங்க முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. கோனா பசுவதை பண்ணாமல் இருந்தால் தான் நம்ம நாடு சுபிட்சமாக இருக்கும். ஏன்னா இதுவே புள்ள மங்கை. அதனால் காலமாடு ரிஷபம் பூசித்த தலம். அதனால் அரசன் என்றும் பொருள் இருக்குது, பசுவும் பொருளாக இருக்கிறது. அதனால் வாழ்க அந்தணர்களை ஏன் வாழ்த்தினார் என்று சொன்னால் சேக்கிழார் பெருமான் சொல்கிறார், அவர்கள் உலக நன்மைக்காக யாகம் வளர்ப்பதினால். பசுவை ஏன் வாழ்த்தினார் என்று சொன்னால் பஞ்சகவியம் இறைவனுக்காக உரிய பஞ்சகவியங்களை கொடுக்கிறது, யாகத்துக்குரிய நெய்யை கொடுக்கிறது, நாம் அணிந்து கொள்கின்ற திருநீரை கொடுக்கிறது. அதனால் பசு நல்லா இருக்கணும். அதன் பிறகு வாழ்க அந்தனர் வானவர் மேலே இருக்கின்ற தேவர்கள்னா அப்படியே ஆகட்டும்னு ததாஸ்துன்னு அவங்க சொல்கிறது தான் வேலை. அவங்க வேலை சாப்பிட்டுட்டு அவங்க அதுக்கு மட்டுமே சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதனால் கோயிலுக்கு வந்தோம்னா நம்ம நல்லதையே தான் கேட்கணும். ஏன்னா மேலே இருக்கிறவங்க ததாஸ்துன்னு சொன்னாங்க, நீங்கள் தீயது நினச்சிங்கன்னு வச்சுங்க, அதுக்கும் ததாஸ்துன்றவங்க. அப்புறம் அதுக்கு நமக்கு கோயிலுக்கு போய் ஒன்றும் கிடைக்கல நீங்கள் மன வருத்தம் பண்ணுறது தப்பு. அதனால் இங்கே வருகின்ற போது நல்லது கேட்கணும். பார்த்தோம் வழியிட போயிட்டு இருந்தான், நல்ல வெயில், சரின்னு ஒரு மரத்தின் கீழே ஒதுங்கினா நல்லா தென்றல் காற்று அடிச்சுது, சுகமாக இருந்தது. இப்போ சாப்பாடு வந்தால் நல்லா இருக்குமேன்னு நினச்சான். அது கற்பக மரம்னு தெரியாது அவனுக்கு. உடனே 26 வகை கறியோட பெரிய தட்டில் சாப்பாடு எல்லாம் வந்தது.
சரி இங்கே ஒரு கட்டில் மெத்தை இருந்தால் படுக்கலாமேன்னு நினச்சேன். சரி கட்டில் மெத்தையும் கொண்டாந்து தானவர்கள் போட்டாங்க. இது மாதிரி இதில் அமைப்பாக ரம்பா ஊர்வசி மாதிரி இருந்தாங்கன்னா கை கால் பிடிச்சி விட்டாங்கன்னா நல்லா இருக்குன்னு நினச்சேன். அதையும் ரம்பா ஊர்வசி வந்து வேண்டி பணிவிடைகள்லாம் செஞ்சாங்க. இப்படியே நினச்சிக்கிட்டு நல்லதே நினச்சிட்டு இருந்தாலும் திடீர்னு வந்து பூதம் வந்து நம்ம சாப்பிட்டுட்டுன்னா என்ன பண்ணுறதுன்னு நினச்சான். பூதமும் வந்தது, அவங்க சாப்பிட்டுட்டு. அதனால் நம்ம வந்து சாமி கற்பக மரமாக இருக்கிறார். அதனால் எது நம்ம நல்லது நினைக்கிறோமோ அதை உடனே கொடுப்பார். அதனால தான் தானவர்கள் மாணவர்கள் வந்து ஏன் அவங்களை வாழ்த்தினார், வையம் துயத்தீர வாழ்த்தினார்கள் என்று சொன்னால் அவர்கள் ததாஸ்து என்று நம்மை வாழ்த்தி கொண்டிருப்பதனால். அதனால் வாழ்காந்தனர் வானவர் ஆணினும் ஈனன் வானவர் ஆணினும் வீழ்க தன் புனல் மேலே மழை மாதமும் மாறி மழை பெய்யணும். வேந்தனும் ஓங்குக அரசன் நீதி வழுவாது அரசு செலுத்தணும். என்ன எல்லாம் மக்கள் குடிமக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது. எது எதெல்லாம் நமக்கு தீமையாகப்படுகிறதோ, தீயவர்னு சொல்லலை, தீயவைன்னு தான் சொல்கிறார். அதனால் தீயவைகள் எல்லாம் நீங்கி நலம் பெற வேண்டுமேயானால், வாயும் துயர் தீர வேண்டுமேயானால் இதையெல்லாம் வாழ்க என்று வாழ்த்தினார் என்று சொன்னார். அதனால் இந்த ஹோமம் உலக சங்கத்துக்காக நடைபெற்றது. கண்டுகளித்தவர்கள் புண்ணியம் செய்தவர்கள் செய்த நம்முடைய ஸ்கந்தகுரு பாடசாலை பழைய மாணாக்கர்கள், அதனுடைய ஸ்தாபகர் ராஜா பட்டர், அவருடைய மாப்பிள்ளை செந்தில் பட்டர் வந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் எல்லாம் அல்ல செந்தமிழ் சக்கநாத பெருமான் திருவருள் வாய்க்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, ஆலந்துறையப்பருடைய தன்னருள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கணும் பிரார்த்தனை.